கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு உள்ளங்கள் யாவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புத்தாண்டு நாளிலும் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43 அதிகாரம் 19 வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். தேவனாகிய கர்த்தர் இந்த வருடத்திலே நமக்கென்று ஒரு புதிய காரியத்தை செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். புதிய நன்மைகளால் தேவனாகிய கர்த்தர் நம்மை நிரப்ப போகிறார். அந்த புதிய காரியம் நம்முடைய வாழ்விலே நடக்க வேண்டும் என்றால், நிலைத்து நிற்க வேண்டும் என்றால், நாம் செய்ய வேண்டிய காரியம் ஏசாயா 43 அதிகாரம் 18 வசனம் சொல்கிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நம்முடைய வாழ்விலே பழைய காரியங்களை யோசித்து நாம் புலம்பாதபடிக்கு, நமக்கென்று வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தை நாம் இழந்து போய்விடாதபடிக்கு, எல்லா பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய் ஆயின என்று சொன்ன அந்த வேத வார்த்தையின் மூலமாய் பழைய காரியங்கள் எல்லாம் ஒதுக்கி வைக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்விலே ஒரு புதிய காரியத்தை செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அந்த புதிய காரியம் நம்ம குடும்பத்திற்குள்ளாய் வரும் பொழுது ஒரு புதிய சந்தோஷம் வரும், ஒரு புதிய விடுதலை ஆண்டவர் கொடுப்பார், ஒரு புதிய சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள், ஒரு புதிய அற்புதம் இந்த வருஷத்துல உங்களுடைய வாழ்வில் நடக்க போகிறது. ஏனென்றால் அவர் சொன்ன வார்த்தை, இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி. நீங்கள் போன வருடத்திலே எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவனாகிய கர்த்தர் இந்த வருடத்திலே ஒரு புதிய துவக்கத்தை உங்களுடைய வாழ்விலே கொடுத்து, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களிலே ஒரு புதிய ஓட்டத்தை உங்களுடைய வாழ்விலே கொடுத்து கர்த்தர் அற்புதமாய் ஆச்சரியமாய் உங்களை நடத்த போகிறார். அதனால் நீங்கள் சோர்ந்து போய்விடாதபடிக்கு, எப்படி இந்த வருஷம் இருக்கும் என்று சொல்லி நீங்கள் புலம்பாதபடிக்கு, அவர் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன் உங்களுடைய வருஷத்தை அவர் நன்மையால் முடிசூட்டி ஒவ்வொரு நாளும் நன்மையால் உங்களை நிரப்ப போகிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய காரியம் நடக்க போகுது. நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.